பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த மந்த்ல. ஸ்டீல் கம்பெனிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஹச்ஆர் காயில் ஹாட் ரோல்டு ஸ்டீலோட பிரைஸ் 3500 பர் டன்னுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டு ரோல்டு ஸ்டீலும் 3000 பர் டன்னுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் இந்த பிரைஸ் திடீர்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? சேம் தான், வெஸ்ட் ஏஷியா வார் தான் காரணம். ரா மெட்டீரியலோட காஸ்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது அயனோட பிரைஸ் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் எல்லா ஸ்டீல் கம்பெனிஸும் அவங்களோட இருக்கிற ஓல்டு ஸ்டாக்கை யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தே டிபெண்ட் ஆன் இம்போர்ட்ஸ். ஸோ இந்த வெஸ்ட் ஏஷியா வார்னால இம்போர்ட் எல்லாமே இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆயிருக்கு. ஷிப்பிங்கு, இன்சூரன்ஸ் காஸ்ட்டு, ரா மெட்டீரியல்ஸு எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் ஸ்டாப் ஆனதுனால. ஸோ எனர்ஜி கேஸ் இஷ்யூஸும் இருக்குது. ஏன்னா கேஸ் ஷார்ட்டேஜ் இருக்குது அண்ட் ஹை எனர்ஜி காஸ்ட். ஸோ கேஸ் வச்சு தான் இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், லேபர் ஷார்ட்டேஜும் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ ஸ்டீல் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாசத்துல. அண்ட் தென் இன்னைக்கு ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன்? கவர்மெண்ட் ஃபெர்டிலைசர் சப்சிடரியை 10%லேருந்து 21% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் காரணம் வெஸ்ட் ஏஷியா வார் தான். கவர்மெண்ட் ஆல்மோஸ்ட் 41,500 crore இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் ஃபுல்லாக காஸ்ட் ப்ரெஷர் அவங்க மேலே திணிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா நிறையா இம்போர்ட் நம்பி தான் இருக்கு ஃபெர்டிலைசர். யூரியா 20 to 30% நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ் கிட்டேருந்து தான் வருது. டிஏபியும் 30% இம்போர்ட் பண்றோம். அண்ட் தென் எல்என்ஜி டு மேக் ஃபெர்டிலைசர் எல்என்ஜி 50% நம்ம இம்போர்ட் பண்றோம். ஸோ இந்த கான்ஃபிளிக்னால யூரியாவோட பிரைஸ் $700 பர் டன்னுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஏபியோட பிரைஸும் பர் டன்னுக்கு $750+ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பாரத்தை குறைக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் சப்சிடரியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 10%லேருந்து 21%. ஸோ இந்த நியூஸ்னால இன்னைக்கு எல்லா ஃபெர்டிலைசர் ஸ்டாக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆர்சிஎஃப், கோரமண்டல் இன்டர்நேஷனல், நேஷனல் ஃபெர்டிலைசர் லிமிடெட், டாடா கெமிக்கல், ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் திருவாங்கூர், ஸோ எல்லாமே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.